வணக்கம் நேர்களே. களம் 16 நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். தேர்தல் தேதி நெருங்கிட்டாலே ஒவ்வொரு கட்சியும் வாக்காளர்களை கவர்வதற்கு பல்வேறு வகையிலான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பாக நாளிதழ்களில் விளம்பரங்கள் கொடுக்கறது, ஊடகங்களுக்கு செய்திகளை கொடுக்கறது, இப்போதைய கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னா சமூக வலைதளங்கள் மூலமாக வாக்காளர்களை கவர்றதுன்னு எத்தனையோ பல விதமான யுக்திகளை கையாண்டாலும் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில மவுசு குறையாம இருக்கிறது அப்படின்னா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் தான். கிட்டத்தட்ட 1960 மற்றும் 70களில் தமிழகத்தில் உச்சத்தில் இருந்த இந்த தேர்தல் பிரச்சாரங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்கள் மத்தியில இன்னும் நல்ல மவுசு இருக்கு அப்படின்னா அது மறுக்க முடியாத உண்மையாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட வீரியம் மிக்க இந்த தேர்தல் பிரச்சாரங்களை பத்தி தான் நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய களம் 16 நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதியில் முதலாவதா யாருடைய பிரச்சாரத்தை பார்க்க போறோம் அப்படின்னா, திருச்சியில இன்னைக்கு பேசின பாமகவினுடைய இளைஞரணி தலைவரும் பாமகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளருமான அன்புமணி ராமதாசனுடைய பிரச்சாரம் தான். இந்த பிரச்சாரத்தில் அவர் என்ன விஷயத்தை குறிப்பாக முன்னெடுத்திருக்காரு அப்படின்னா, சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்தி பேசியிருக்காரு. தமிழகத்தில் இதுவரைக்கும் ஆண்டவங்க எல்லாமே சினிமாக்காரங்க தான். சினிமாவில் மட்டும் ஏன் இளைஞர்களுக்கு வாக்களிக்கிறீங்க? எனக்கு ஒரு 5 வருஷம் ஒரு சான்ஸ் கொடுங்க, கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் இந்த 5 வருஷத்துல செஞ்சு காமிக்கிறேன், ஆகவே எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை விடுக்கும் விதமாக தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டிருக்காரு. அவருடைய பிரச்சார பேச்சை நம்ம முதல்ல பார்க்கலாம். பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பல நிகழ்ச்சிகளை சொன்னார். மத்திய சுகாதாரத்துறையிலே 50 ஆண்டுகள் செய்யாததை அன்புமணி ராமதாஸ் 5 ஆண்டுகள் செய்திருக்கிறார்கள். ஆக எனக்கு 5 ஆண்டுகள் போதும், அதுக்கு மேல எனக்கு தேவையில்லை. இந்த 2 கட்சிகள் திமுக அண்ணா திமுக 50 ஆண்டுகள் உங்களுக்கு செய்யாததே நான் 5 ஆண்டு காலத்தில் என்னால் கொண்டு வர முடியும், முடிக்க முடியும். இந்த 5 ஆண்டு காலத்திலே அடுத்த 50 ஆண்டு காலத்துக்கு நான் திட்டமிடுவேன். ஏதோ அடுத்த தேர்தலுக்காக நான் திட்டமிட மாட்டேன், அடுத்த தலைமுறைக்கு நான் திட்டமிடுவேன். அடுத்த 50 ஆண்டு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும்? காரணம், உலகத்திலே ஒரு 60 நாடுகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன். அந்த நாட்களோட முன்னேற்றங்கள் நான் பார்த்திருக்கின்றேன். அந்த முன்னேற்றங்கள் இங்கே கொண்டு வர வேண்டும் என்ற ஆதங்கம். அதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன். ஏன் சினிமாவில் மட்டும்தான் நீங்க ரசிப்பீங்களா? சினிமால ஒரு இளைஞன் ஒரு சீர்திருத்தம் செஞ்சா கை தட்டி விசில் அடிச்சு ரசிக்கிறீங்களே. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு இளைஞன் உங்களை கேட்கிறான், ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்கிறான், கொடுங்களேன். நிஜ வாழ்க்கையில கொடுத்து பாருங்களேன். சினிமால எல்லாம் கை தட்டி ரசிக்கிறோமே, ஆஹா நல்ல இளைஞன் நல்லா செய்யறான், நல்ல திட்டம், சினிமால மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறான் அந்த இளைஞர்னு ரசிக்கிறீங்களே. என் நிஜ வாழ்க்கையில இந்த அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். 50 ஆண்டு காலம் சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்கள். 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு. ஏன் வேற துறைக்கு தகுதி கிடையாதா? சினிமா துறை மட்டும்தான் நல்ல தகுதி, நல்ல திறமை இருக்கிறதா? சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு தான் நல்ல முன்னோக்கு சிந்தனை இருக்கிறதா, தொலைநோக்கு பார்வை இருக்கிறதா? அவர்கள் மட்டும்தான் தகுதியானவர்களா? ஒரு டாக்டர் தகுதி கிடையாதா? ஒரு இன்ஜினியர் வரக்கூடாதா? ஒரு வழக்கறிஞர் வரக்கூடாதா? ஒரு பேராசிரியர் வரக்கூடாதா? ஒரு இளைஞர் வரக்கூடாதா? படிச்சவங்க வரக்கூடாதா? 50 வருஷமா யாரும் படிச்சவங்க, நான் தப்பா சொல்றது என்ன, படிக்காத மேதை காமராசர் அவர்கள் மிகச்சிறந்த முதன்மை முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதன்மை முதலமைச்சர். ஆனா தப்பா சொல்ல, படிப்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் கேட்கறது ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இவ்வளவு காலமாக நடித்தவர்கள் ஆண்டு வந்தார்கள், முதல் முறையாக ஒரு படித்தவரை கொண்டு வாருங்கள். ஒரு காலமா நீங்க ஆக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, ஒரு டாக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இன்று முதலமைச்சர் வேட்பாளர்கள் தப்பா எடுத்துக்காதீங்க, இருக்கிற நிலவரத்தை நான் சொல்றேன், நான் வெளிப்படையா நான் பேசுறேன். இன்று 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில். அதில் ஒருவர் எழுந்துக்க முடியாதவர், மற்றொருவர் நடக்க முடியாதவர், மற்றொருவர் நிற்க முடியாதவர், மற்றொருவர் ஓடுகின்ற முதலமைச்சர். 10 கிலோமீட்டர் நான் மேரத்தன் ஓடி இருக்கிறேன். உங்களை தேடி வருகின்ற முதலமைச்சர், உங்களுக்கு தேடி வருவேன்.
மத்தவங்களாம் அவங்களுடைய அன்றாட வேலைகளை அவங்களால செய்ய முடியாது. அவங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியாதவர்கள் உங்களுக்கு எப்படி சேவை செய்வார்கள்? உங்களுக்கு எப்படி திட்டம் கொண்டு வருவார்கள்? உங்களை எப்படி சந்திப்பார்கள்? அதனால்தான் இதுலதான் வித்தியாசம் இல்லை. உங்களை தேடி நான் வருவேன், நீங்க என்ன தேடி வர வேண்டாம். ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்குன்னா, முதலமைச்சர் முதன்மை ஊழியனா பணியாற்றணும். The first servant of Tamil Nadu தான் முதலமைச்சர், பப்ளிக் சர்வெண்ட் தான் முதலமைச்சர், பொதுமக்களுடைய வேலைக்காரன் தான் முதலமைச்சர். ஆனா இங்க தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? பொதுமக்கள் தான் வேலைக்காரங்களா இருக்கிறீங்க. முதலமைச்சர் தான் தெய்வம், டெமிகாட்ஸ் எல்லாம் தேவடு, கடவுளா கும்பிட்டு இருக்காங்க. ஏன்? என்ன கலாச்சாரம்? இந்த கலாச்சாரம் தான் திராவிட கலாச்சாரம். எப்பயாவது வருவாங்க, ஹெலிகாப்டர்ல வருவாங்க, அதை பார்த்துட்டு ஹெலிகாப்டர் வந்தாலும் இங்க தலையில படுத்துப்பாங்க. என்ன கலாச்சாரம் அது? என்ன காலில் விட கலாச்சாரம்? ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் மதிக்க தெரியணும். அதுதான் நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நாகரிகம். யாரும் யாருக்கு அடிமைகள் கிடையாது. இது மனசுல இருந்தா திட்டங்கள் தானா வரும். மனசுல முதல்ல இருக்கணும். நம்ம யாரு? நம்ம சாதாரண ஒரு மனிதன். மக்கள் நம்மளை தேர்வு செய்கிறார்கள் என்றால் எதுக்கு? அவர்களுக்கு பணியாற்றுவதற்கு, அவர்களை அடிமைப்படுத்துவதற்கு கிடையாது. இன்று தனிநபர் அரசாங்கம், மன்னர் ஆட்சி. மன்னர் அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சாலும் நல்ல ஆட்சி கொடுத்தாங்க. எல்லாரையும் கேட்டு அனுசரணையா இருந்து தர்பார் நடத்துவார். எல்லாரும் இருப்பாங்க, மண்டல பார்க்கலாம், பொதுமக்கள் பார்க்கலாம், எல்லாம் இருக்கு. ஆனா இப்போ முதலமைச்சரை பார்க்க முடியுமா? பேச முடியுமா? ஒரு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மின்துறை அமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர் நான் 2 வருஷமா நான் தொடர்பு கொள்றேன், பார்க்க முடியல. யாரு? சாதாரண குப்புசாமியின் விவசாயி கிடையாது, மத்திய அமைச்சர், மின்துறை அமைச்சர் 2 வருஷமா சொல்றாரு, முதலமைச்சரை நான் பார்க்கணும், பேசணும், 2 வருஷம் தொடர்பு கொள்ள முடியும். இதுதான் தமிழ்நாட்டு தலையெழுத்தா? இந்த தலையெழுத்து தொடரணுமா? உங்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடாதா? கேள்விகள்னா நீங்க மனசுல கேட்டுக்கணும். கேட்டீங்கன்னா விடை உங்களுக்கு தெரியும். போதும், 50 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. 50 ஆண்டுகள் மிகப்பெரிய வாய்ப்பு. ஏதோ 5 வருஷம், 10 வருஷம், 5, 20 வருஷம் ஒழிஞ்சு போய் 20 வருஷம், 50 வருஷமா கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்களா? இல்லையே, தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. 2 கட்சியும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. 2 பேரும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால்தான் இன்னைக்கு சொல்லிட்டு வரோம், நல்ல ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். அந்த மாற்றம் யார் கொண்டு வருவா? நீங்க தான் முடிவு பண்ணணும். தமிழகத்துல நிக்க முடியாதவங்களும் நடக்க முடியாதவங்களும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவன் இந்த அன்புமணி ராமதாஸ். ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் ஒரு கோரிக்கையாக தன்னுடைய பேச்சில் முன்வச்சு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாரு. அந்த விஷயத்தை, அந்த பிரச்சார பேச்சுக்களை நம்ம பார்த்தோம். இனி அடுத்ததாக மதுரையில் மார்ச் 27ஆம் தேதி தேமுதிகவுக்கு வாக்களிக்கணும், மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவாகவும் பேசுவதற்காக தேர்தல் பிரச்சாரத்தில் தேமுதிகவினுடைய மகளிரணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கூட்டத்தில் பேசினாங்க. அதில் அவங்க என்னென்ன விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க அப்படின்னா, மக்கள் நல கூட்டணி தான், அதாவது தேமுதிக இணைந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் நல கூட்டணி தான் இப்போதைக்கு செய்தி ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இது காரணமாக மக்கள் நல கூட்டணி தலைப்புச் செய்தியாக இருக்கிற காரணத்தினால திமுகவும் அதிமுகவும் தமிழக மக்களுடைய மனதிலிருந்து அழிக்கப்பட்டு விட்டது, மறக்கப்பட்டு விட்டது. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, லஞ்ச லாவண்யம் இல்லாத தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய இந்த மக்கள் நல கூட்டணி மக்கள் மனசுல ஆழமாக பதிந்துருச்சு. இதுதான் மக்களுக்காக உழைக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இனி அடுத்ததாக பிரேமலதா விஜயகாந்தனுடைய பேச்சை நம்ம கேட்கலாம். கேப்டன் இந்த கட்சிக்கு கூட்டணியில போவாரா, அந்த கட்சி கூட்டணிக்கு போவாரா என்றெல்லாம் ஏதேதோ பத்திரிகையில் கடந்த 4 மாதங்களாக எழுதப்பட்ட பொழுதும் கேப்டன் ஒரே முடிவாக தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் எது நல்லதோ அந்த கூட்டணி தான் நமக்கு தேவை என்ற ஒரே தீர்மானத்தோட லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட நல்லவர்களோடு இன்னைக்கு கேப்டன் கைகோர்த்திருக்கிறார். இன்னைக்கு கேப்டன் அவர்களும் அண்ணன் வைகோ அவர்களும் சகோதரர் திருமாவளவன் அவர்களும் அதே போல அண்ணன்
நமது ராமகிருஷ்ணன் அவர்களும் முத்தரசன் அவர்களும் எப்படி இந்த 5 விரல் ஒரே கையில இருக்கோ அது போல 5 பேரும் ஒரே கரமாக இருந்து இன்னைக்கு லஞ்சம் ஊழலை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிய தீர்வோம் என்று ஒற்றுமையோடு இந்த கூட்டணி நல்ல விதமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டணியை எப்படியாவது பிரிச்சிடலாம்னு சொல்லி தினந்தோறும் நீங்க டிவியும் பேப்பரும் பாத்தீங்கன்னா எதை பத்தி எழுதுறாங்களோ இல்லையோ தேமுதிக மக்கள் நல கூட்டணி தான் இன்னைக்கு ஹெட்லைன்ஸே. திமுகவை மறந்துட்டாங்க, அதிமுகவை மறந்துட்டாங்க. பேசப்படுவது ஒரே ஒரு கூட்டணி, அது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தான். அந்த வகையில பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிப்பது என்னுடைய கடமை. ஏன்னா அறிவிச்ச ஒரு 10-15 நாள்லயே தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ரீச் பண்ண வச்சது நம்ம பத்திரிகை நண்பர்கள் தான். ஒன்னு திட்டி எழுதினாலும் சரி, ஒன்னு கிண்டல் பண்ணி எழுதினாலும் சரி, ஒன்னு வாழ்த்தி எழுதினாலும் சரி, தேமுதிக மக்கள் நல கூட்டணியை பற்றி எழுதாத பத்திரிகையும் இல்ல, புக்கும் இல்ல, சேனலும் இல்ல என்ற அளவுக்கு இன்னைக்கு மிக பிரசித்தி பெற்று இன்னைக்கு எல்லா மக்கள் மனசுலையும் பதிய வைத்ததற்காக பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு காவேரியை மீட்டெடுத்த தாயே என்று உங்க அம்மாக்கு ஒரு டைட்டில், எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரிக்கர் ஆட்சியை நடத்துற ஒரு அவல ஆட்சி தான் அதிமுக செய்துகிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா விவசாயிகள் யாரும் இவங்களுக்கு பாராட்டு விழாவே வைக்கல. இவங்களாகவே வாலண்டியரா விவசாயிகள் பாராட்டு விழா நடத்தியது என்று தனக்கு தானே ஒரு பாராட்டு விழாவை நடத்திய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான். ஒரு சாதனை செஞ்சுட்டு அந்த சாதனை மூலம் விவசாயிகள் சந்தோஷமா இருந்து அந்த மக்கள் கூட்டி ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணா அது உண்மையான பாராட்டு விழா. இன்னைக்கு விவசாயிகள் அதிக தொற்கொலையில தமிழ்நாடு இன்னைக்கு 3வது இடத்துல இருக்கிறது இந்தியாவிலேயே. உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா இந்த தமிழ்நாடுல, அதுவும் தஞ்சையில் தேவையா என்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக ஜெயலலிதாவிற்கு இந்த நேரத்திலே நான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு தட்டுல சாப்பாடுல கை வைக்கணும்னா ஒவ்வொரு விவசாயியும் இன்னைக்கு சேத்துல கால வச்சாதான் நீங்க தட்டுல சாப்பாடுல கை வைக்க முடியும். ஆனா இன்னைக்கு அந்த விவசாயிகள் வாழ்றதுக்கு ஒரு வழி செய்யாம உங்களுக்கு பாராட்டு விழா தேவையா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். இன்னைக்கு காவேரி மீட்டெடுத்த தாயே, பொன்னியின் செல்வியே, எத்தனை டைட்டில்ஸ். ஆனா அந்த உண்மையிலே விவசாயிகள் வாழ்ந்தார்களா என்ற கேள்வியை ஜெயலலிதா அவர்களின் மனசாட்சிக்கு நான் மக்கள் கேள்வியாக வைக்கிறேன். விவசாயி பாலன் அவர்களுடைய டிராக்டரை இன்னைக்கு லோன் கட்ட முடியல, அதுவும் சில லட்சங்கள் கட்ட முடியல என்றதுக்காக காவல்துறையை வைத்து அடிச்சு அந்த டிராக்டரை பறிமுதல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அவலத்துக்கு ஏற்படுத்தினாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அந்த நிகழ்ச்சி வாட்ஸ்அப்ல பரவன உடனே இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உடனே பேங்க் லோன் வாங்கினவன் ஓடி வந்து காலில் விழுகிறான், போலீஸ்காரன் சஸ்பெண்ட் பண்ணவங்க அவங்க காலில் விழுகிறான், எப்படியாவது திருப்பி டிராக்டரை வாங்கிக்கங்க. ஆனா அந்த பாலன் அவர்கள் அதிர்ஷ்டம் பண்ணவர், வாட்ஸ்அப்ல வந்து இன்னைக்கு இந்திய அளவுல ஃபேமஸ் ஆயிட்டார். ஆனா பாலன மாதிரி லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலம் தங்கள் வேதனையை வெளிப்படுத்த முடியாம எத்தனை லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் தினந்தோறும் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டா இந்த ஆட்சி ஒரே நாள்ல கவிழ்ந்தக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்குமே ஒழிய இது ஒன்றும் சாதனை ஆட்சி அல்ல. தற்போதைக்கு தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருக்கு எதற்கு பாராட்டு விழா, அதுவும் தனக்கு தானே பாராட்டு விழா நடத்திக்கிறாங்க, இதையெல்லாம் நான் அவங்க கிட்ட கேள்வியாக வைக்கல, அவங்களுடைய மனசாட்சிக்கு இந்த கேள்வியை நான் எழுப்புறேன்னு சொல்லி பல்வேறு வினாக்களை தன்னுடைய பேச்சில் தன்னுடைய பிரச்சாரத்தில் முன்வச்சு தேமுதிகவினுடைய மகளிரணி தலைவி பிரேமலதா விஜயகாந்தனுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை பார்க்கறதுக்கு முன்னதாக ஒரு சிறிய இடைவெளி. இது களம் 16 நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதி.